இதுல கலியுகம் பிறந்த வருஷத்தை நான் அனாதை கழுதனை வேற சொல்லிவிட்டீங்க. தெரியல இல்ல சொடக்கு போடுற நேரம் போதும். நீ எல்லாம் ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிட்டு போறதுக்கு சொடக்கு போடுற நேரம் போதும். நான் பேசுறேன். கிரேதா 1728 கிரேதா 12 இது மட்டும் தெரியுமா? தெரியும். இது தெரியுமா? பிறந்த வருஷம் தெரியல. நான் பிறந்த வருஷமே தெரியுங்க. அப்புறம் எப்படி 17,28,000 தெரியும்? இதுக்கு தான் 12,96 எப்படி தெரியும்? இப்பதான் அவருக்கு திருப்தியா இருக்கும். இல்ல சொன்னா சொல்றதுல இது தெரியும்னு சொல்லணும்னா அது அப்படியே கடைசி சொல்லணும் சொல்லணும். சாமி சாமி அடக்கி வாசிங்க. என்ன தெரியலன்னு சொல்லிடுச்சு. அப்ப எடுத்து பாடலை பாடுகிறேன். அப்பா கதையினுடைய முறைப்படி சாமி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவ்வளவுதான் நம்மளுக்கு நேரம் கொடுத்த நேரத்துக்கு பேர் வாங்கிட்டீங்க. கொடுத்த நேரத்துக்கு சாமி நீங்க பேர் வாங்கிட்டீங்க. அவ்வளவு ஆமாப்பா. நாடகத்தை நடத்துங்க. நாடகத்தை வருத்தப்படாத. இல்ல நீங்க போட்டீங்க எப்படியாச்சும் அந்த புள்ள என்ன கிண்டு கிண்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டு கிண்டு நீங்க பத்திட்டீங்களா? ரொம்ப பேசாதீங்க. பாடு. அது சொல்லணும் நீ சொல்லு. சாமி பாடுங்க. என்ன சொல்லு அந்த அம்மாவுக்கு தெரியலன்னுச்சு. சாமி கதை நடத்துங்க. என்னது கதை நடத்துங்க. இப்ப வருது இல்ல கதை சுதி அப்படியே இந்த பாட்டுல ஸ்டாப்னு வரவே வராதுப்பா சாமி. இரு இந்த வண்டு விழிங்கிற பாட்டுல எங்க ஸ்டாப்னு எழுதி இருக்கு? இல்ல அப்புறம் நான் நிப்பாட்டுன்னு சொன்னேன். ஏன் கேட்டேன். எதுக்கு? அதாவது நீங்க பாடுனா வாசிக்கணும். ஆமா அதே சங்க சட்டம். அது சங்க சட்டம். ஆமா. ஆனா அங்கிட்டு பக்கத்துல எதிரி நிக்கும் போது நிப்பாட்டு சொன்னா நிப்பாட்டி போடணும். நீங்க என்னதான் குயிலா கூனாலும் நிப்பாட்டிடணும். சரிப்பா விடுப்பா தம்பி. நான் பாட்டு பாடினா வாசிக்கணுமா வாசிக்க கூடாதா? சட்டம் அதான். அங்க நிப்பாட்டு என்ன என்னன்னு கேக்குறேன். நீ எல்லாம் சொந்தக்கார இருப்பா. நான் கேக்குறேன் இது என்னன்னு கேக்குறேன். இது என்ன நீங்க வச்ச சட்டமா? நாங்க வந்து இல்லங்க சங்கத்திலே உள்ள சட்டம். சரிப்பா அந்த அம்மா மட்டும் நாடகம் நடத்தீங்க. நான் போவா தம்பி நீங்க சொல்லுங்க. எனக்கு இல்ல அப்படி கிடையாது. நியாயத்தை பேசுறீங்க. ஏன்னா நான் பாட்டு பாடையில சங்க சட்டத்தின் படி வாசிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு நிப்பாட்ட சொல்லிடுச்சு. ஏய் இந்த ஒண்ணு சொல்ல ஏற்பாடு பண்ணிய எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அவர் தலைவர் அவர் பக்கம் மேலத்துக்கு நாங்க தான் உண்மையாக நியாயமானவன். நாடத்து வட சொல்லி புத்தகத்துல இருந்துகிட்டு நான் வர்றேன்னு விடிய வரல வராதவன் பாப்பா. சரி அவ்வளவு நல்லவன் பாட்டு இல்ல. சரி விடுப்பா. ஏமானு பாட்டுனேன். என்ன கேட்டீங்க நீங்க? வண்டுவிழி கண்ணு மொழி மாதிரி அது தெரியுது. அதுக்கு முன்னாடி என்னமோ கேட்டீங்களே. அதுக்கு முதல்ல என்னமோ கேட்டீங்களே. கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சுன்னு சொல்ல. பிரம்மாதி வருடம் கலியுகம் பிறந்துச்சு. என்னது? பிரம்மாதி வருஷம். பிரம்மாதி வருஷம். ஆமா. ஏன் முதல்ல பிரம்மாதி வருஷம் சொல்லிட்டு போனா முடிஞ்சு வச்சுல. இங்க எங்க சொல்ல விட்டீங்க? பிரம்மாதி வருஷம் சொல்ல விட்டேனா? நீ தெரியாதுன்னு சொன்ன. நான் பிறந்த வருஷமே தெரியாதுன்னா நான் சொல்லல. அப்ப எனக்கு தெரியாதுன உடனே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம்லாம் பண்ணல நானே. தெரியலையா அதுக்கப்புறம் கதை நடத்துவேன் அப்படின்னு நான் நடத்தினேன். அதனால பிரம்மாதி வருஷம் பிறந்துச்சு என்பதனால் சரிதானுங்க தான் பாடுறேன். என்ன மாசம்? எந்த மாசம்? என்னது எந்த மாதம் பிறந்துச்சுன்னா? ஏமா எப்ப நீ எதுவும் வில்லங்கத்துல விட்டுற மாட்டியா? உன்னை நம்பி இறங்க முடியல, உன்னை நம்பி வர முடியல. எனக்காவா? நான் கேட்கிறேன். பெட்டிக்காரர் கேட்கிறாரு பிரம்மாதி வருஷம் பிறந்துச்சுதே எந்த மாதம் பிறந்துச்சு? சித்திரை மாதம். அப்புறம் என்ன சித்திரை மாதம் தான் பிறந்துச்சு. என்னையா வேணும்? சித்திரை மாதம் தான் பிறந்துச்சு. பிரம்மாதி வருஷம் சித்திரை மாதம் தான் இந்த கலியுகம் பிறந்துச்சு. என்ன கிழமை? இல்ல நான் கேக்குறேன் என்ன கிழமைன்னு ஏத்து இல்ல எனக்காக பேசுறீரா? உங்க பக்கம். சரி அம்மா நான் கேட்கல. பெட்டிக்காரர் கேட்கிறாரு என்ன கிழமை பிறந்துச்சு? வெள்ளிக்கிழமை. அப்புறம் என்ன வெள்ளிக்கிழமை பிறந்துருக்கியா இந்த கலியுகம்? அதனால எத்தனை மணிக்கு? ஆனா உன்னை நம்பி இறங்கலாமாப்பா? நம்புக சாமி. என்ன சாமி உன்னை நம்பி இறங்கினா உங்களோடவே கயத்தை கட்டிட்டு கீழே இறங்குவேன். அப்படி சொல்லாதீங்க. அம்மா எத்தனை மணிக்கு பிறந்துச்சுன்னு கேட்கிறாரு. 2 மணிக்கு. 2 மணிக்கு பிறந்துச்சுப்பா. போதுமா? பிறந்துச்சுப்பான்னு சொல்லக்கூடாது. உண்மைதானா? உண்மைதான். 2 மணிக்கு தான் பிறந்துச்சு. சரிதானா? சரிதான். எத்தனை நிமிஷம்? எத்தனை நிமிஷமா? நீ ஏதோ நாரதர் வேலை பார்த்துற மாதிரி தெரியுது எனக்கு. நான் கேட்கல. பெட்டிக்காரு எத்தனை நிமிஷத்துல பிறந்துச்சு? 27 நிமிடம். 27 நிமிடத்திலே பிறந்தது. சரிதானே? பிரம்மாதி வருஷம் சித்திர மாதம் வெள்ளிக்கிழமை 27 நிமிடத்திலே பிறந்தது. 2 மணிக்கு. 2 மணிக்கு பிறந்தது. எத்தனை வினாடி? வினாடி. நான் கேட்கலமா. இந்த பெட்டிக்காரர் போட்டு விடுறாரு. எத்தனை வினாடி கேட்கிறாரு? 30 வினாடி. சாமி உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். 30 வினாடி. இப்ப நான் கேட்கிறேன் பெட்டிக்காரர் கேட்கிறாரு. பெட்டி கேட்கறது இல்ல. மறுபடியும் ஒரு பாட்டு ஒரு அடியை தொடுவிய. என்ன கிளம்பமா அப்படின்னு கேப்பிய. உங்க குணம் தெரியும். சரி விடு. ராத்திரில பிறந்துச்சா பகல்ல பிறந்துச்சா? பகல் 30 வினாடியில பிறந்ததான் கலியுகம்.
நான் சொல்லல, இதெல்லாம் கேட்பாரு. அவர் கேக்குறாரு, அவரு கேக்குறாரு, எல்லாத்தையும் நீங்க தான் கேட்டீங்க. ஒரு அடி பாடுவாரு, மறுபடியும் நிப்பாட்டி விட்டு அப்படி கிடையாது, பட்டு கேட்பாரு. இல்லப்பா அப்படி இல்லப்பா. இல்ல உங்க குணம் தெரிஞ்சுதான் சரி எனக்கு. அதனால இல்ல அது நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. யாரு நீங்க? ஆமா, உங்களுக்கு பிரமாதி வருஷம் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை பகல் 2 மணிக்கு 27 நிமிடம் 30 வினாடி பிறந்ததான் கலியுகம். கலியுகம் பிறந்து. சரி, கலியுகத்து முதல் உணவா துவாபர யுகம். என்ன கதை நடந்தது? பாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. தர்மன் யாருக்கு பிறந்தார்? யமதர்மனுக்கு பிறந்தார். பீமன் யாருக்கு பிறந்தார்? வாயுதேவனுக்கு பிறந்தார். அர்ஜுன் யாருக்கு பிறந்தார்? தேவேந்திரனுக்கு பிறந்தார். இந்த வேகம் இருக்கணும் என்கிட்ட நிக்கிறவங்க யாரா இருந்தாலும். கண்டிப்பா என்கிட்ட நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த வேகம் இருக்கணும். அப்ப இந்த வேகம் இல்ல ஜெயிக்க முடியாது. அப்புறம் நான் அடுத்தடுத்து போயிடுவேன். ஜெயிக்க முடியாது, அடுத்தடுத்து போயிடுவேன். அதனாலதான் இப்ப பீமன் அர்ஜுன் யாருக்கு பிறந்தார்? தேவேந்திரனுக்கு நகுலன், சகாதேவன், அசுவனி தேவர்களுக்கு பிறந்தார்கள். கர்ணன் யாருக்கு பிறந்தார்? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவர் தான் கர்ணன். அதாவது குந்தி தேவிக்கு சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தானே கர்ணன்? ஆமா. யாரு பக்கம்? துரியோதனர்கள் பக்கம். எந்த மாசம் அவன் பிறந்தான்? மாசி மாதம் பிறந்தாரு. நம்மளோட புது சேலஞ்ச் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. மாசம் அவன் பிறந்தான்? மாசி மாதம் பிறந்தாரு. நல்ல வேலை. நம்ம எந்த மாதம் பிறந்தானா? மாசி மாதம். ஆமா, மாசி மாதம் தாங்க பிறந்தாரு. பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு. சரி, தர்மன் இருக்கேன்ல, எந்த வருஷம் பிறந்தேன்? பிரஜாபதி வருடம். எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறையில பிறந்தேன்? வளர்பிறை 5ஆம் நாள். எந்த நட்சத்திரத்துல? கேட்ட நட்சத்திரம். எந்த லக்கணம்? தனுஷ் லக்கணத்தில் அபிஷிக்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்கு. அநேகமா 15/8/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன். போதுமா? அப்படி போறா சக்க. மூர்த்தி இதுக்கு மேல நம்ம கதை பேச வேண்டியதுல ஒரு கத்திரிக்காய் பேச வேண்டியதுல. ஏன் சாமி? ஆமா, மகாபாரதத்துடைய சரித்திரத்தை கொண்டாந்து விடுச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன தண்ணி பேசிட்டு போறது? வேலை இல்ல, மகாபாரதத்துடைய ஜாதகமே இங்க இருக்கு போல இருக்கு. ஆமா, தர்மன் ஜாதகமே இங்க இருக்கு போல இருக்கு. நான் தான் வச்சிருக்கேன். எப்படி எடுத்துட்டு வந்தேன்? செத்து போயிட்டான், போய் தூக்கிட்டு வந்துட்டேன். கொன்று பண்ணி அந்த மாதிரி வாய்ப்பு தான் கிடைக்கும்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. கொன்றுப்ப. அப்படி ஒரு மண்டக்கணம் இருக்கா? சரிம்மா, நான் இதோட நீ கதை வேற கதை. சரி, தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் இருக்கான்ல பீமன், அவன் எந்த வருஷம் பிறந்தான்? ஆங்கிரச வருடம். எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? தேய்பிறை 9ஆம் நாள். எந்த நட்சத்திரம்? மக நட்சத்திரத்தில் என்று பிறந்தவன் தான் பீமன். போதுமா? அடமா அடைச்சுக்கிட்டே வாமா. எப்பா, நானும் கதை பேசணுப்பா. சரி, எப்ப உனக்கு தெரியாதுங்கிற ஒரு வார்த்தை வரும். சரி, அடுத்து அர்ஜுனன் இருக்கான்ல, அர்ஜுனே எந்த வருஷம் பிறந்தேன்? ஸ்ரீமுக வருடம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இப்பவா வலிக்கு வளர்பிறையில பிறந்தானா தேய்பிறை? இப்படி நீ பிறையிலன்னு சொன்னா தானே உடனே சொல்லிவிடுற. வளர்பிறையில பிறந்தானா தேய்பிறையில பிறந்தானா? இப்ப சொல்லு. வளர்பிறையிலையும் பிறக்கல, தேய்பிறையிலையும் பிறக்கல. அமாவாசையில பிறந்தாரு. நடுவீட்டுல அமாவாசையில பிறந்தாரு. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தார். இந்தமா பேச்சோட பேச்சா உன் நடு வீடு, உள்ளு வீடு, வாசப்படி வீடுலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி, பௌர்ணமி அன்றைக்கு பிறந்ததுனால அவனுக்கு பர்குணன் என்ற பெயர் உண்டு. சும்மா இல்ல, அடிச்சிருக்க. அவன் என்ன நட்சத்திரம்? உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தவன் தான் அர்ஜுனன். பங்குனி முழு நிலவு உத்திரம். பங்குனி உத்திரம். முழு நிலவுனாலே உத்திரம் தானங்க. பௌர்ணமினாலே உத்திரம் தானே. அப்ப பங்குனி பௌர்ணமினா என்ன? அதுக்கு பேர் என்ன? உத்திர நட்சத்திரம் தானே. உத்திரம். சரி, நகுலன் சகாதேவன் இருக்காங்கல்ல, ஆமா. எந்த வருஷம் பிறந்தாங்க? பவ வருடம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இவங்க வளர்பிறையில தேய்பிறையில? வளர்பிறையிலும் பிறக்கல, தேய்பிறையிலும் பிறக்கல. அப்ப இவங்க அமாவாசையில பிறந்திருப்பாங்க. இவங்களும் அமாவாசையில பிறக்கல, பௌர்ணமியில தான் பிறந்தாங்க. எதுக்கு நீங்களா முடியும்? என்ன எந்த இதுல நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். ஓ வேலை பாரியா, மாத்தி மாத்தி நான் சொல்லுவேன். ஓ வேலை வா பாரு, சரியா? மாத்தி பேசல, எது வேணாலும் பேசுவேன், நான் எப்படி வேணாலும் பேசுவேன். சும்மா எனக்கு கட்டுப்பா இருக்காம. கேட்டோம். அமாவாசைனா பௌர்ணமியான வரேன். இப்ப பாருங்க, பௌர்ணமியில வந்தாங்க பங்குனி உத்திரத்துல. பங்குனி உத்திர பௌர்ணமி வந்தாங்க. அப்படின்னா அவங்க உத்தர நட்சத்திரத்தை மறந்துருப்பாங்க. எங்க நடுவீட்டுல உத்தர நட்சத்திரத்துல பிறந்தாங்க, அப்படிலாம் பிறக்கல. இல்ல, இப்படி எல்லாம் சுத்தி விட்ட உடனே அப்படின்னு பாத்துருக்கேன். இருமா, பங்குனி உத்தரத்துல வந்தா என்ன நட்சத்திரமியா? உத்தர நட்சத்திரம் தான். அப்புறம் உத்தர நட்சத்திரம் தானே. அவங்க அதுல பிறக்கலையே. வேற என்ன நட்சத்திரம்? அசுவினி நட்சத்திரத்துல என்று பிறந்தவர்கள் நகுல சகாதேவன். பேசுமா, அப்படி பேசுமா. எல்லாரும் நியாயத்தை கேட்கணும். பங்குனி முழு நில உத்தரம்னா உத்தர நட்சத்திரம் தானயா? ஆமா. அப்புறம் எப்படி அசுவினி நட்சத்திரம் வரும்? அசுவினி நட்சத்திரத்தாலங்க பிறந்தாங்க. எப்படி வரும்னு கேக்குறேன். முடிய போற நேரத்துல அசு நட்சத்திரம் மாறும்ல, அப்படி மாறப்ப பிறந்த போதான் அவங்க பிறந்தாங்க. என்ன சாமி எங்களுக்கு? நீ பேசாம என்ன செய்ய தெரியுமா? இந்த நாடகத்துறையில நீ எப்போ ஓய்வு விடுறியோ அப்போ ஒரு நோட்டையும் பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு மணப்பாறையில ஒரு வீடு விரிச்சு பேசாம உட்காந்துரு. நந்தினி ஜோதிடர் அப்படின்னு சொல்லி நீ ஜாதகம் பார்க்கலாமா? நல்லா உட்காந்துட்டு அந்த திறமை இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய என்ன மகாபாரதத்துல
யாருமே எவன் எப்ப பிறந்த என்ன நட்சத்திரம் எந்த லக்கணம்னு யாருமே பேசலையே. இவ்வளவு தூரம் கணிக்க முடியுதுன்னா ஜாதகம். ஆனா நீ இவ்வளவு அழகா நீ கணிச்சு வச்சு பேசுறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஏன் மற்றவங்க நட்சத்திரத்தை கணிக்க முடியாது? ஏன் லக்கணத்தை கணிக்க முடியாது? ரொம்ப சந்தோஷம். சரி இவங்க எல்லாம் விடுப்பா. உங்களுக்கு அப்பா இருக்காருல்ல பாண்டு மன்னன். இந்த பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு அதானே கேக்குறீங்க. எனக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் இவங்களெல்லாம் கேட்டுட்டு அவரு பிறந்த வருஷத்தையும் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேளுங்க. நீ சொல்லி சொல்லப்பா. நான் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது மட்டும் என் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ பதில சொல்லு. பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு அதானே எனக்கு தெரியும் சுவாமி. அதை தான் கேட்க போறீங்கன்னு கேளுங்க. அட பாட்டு நீ சொல்லிட்டு போமா. அவர்கிட்ட என்னம்மா கேட்டுக்கிட்டு. ஏய் தம்பி, உன் கார்ல 4 வீட்லையும் காத்த பிடிங்கி விட்டு நான் என் காரை எடுத்துட்டு ஓடல. இப்ப பாரு முடிச்ச உடனே என்ன பண்றேன்னு பாரு. அம்மா பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு அதானே கேட்க போறீங்க. எனக்கு தெரியும் அதை தான் கேட்க போறீங்கன்னு சீக்கிரமா கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். எங்களுக்கும் சூது வேணும்னா என்னன்னு தெரியும். நீங்க இதை தான் இத்தனை வருஷமா கேட்டுட்டு. இந்த ஒரு பொங்கச்சோறு காலையில தான் கொடுக்குறாங்க. பொங்கச்சோறுலாம் ஆக்க மாட்டாங்க. பொங்கச்சோறு காலையில தராங்களா? இங்க பொங்கச்சோறுலாம் இல்லைங்க. மார்கழி மாதம் 30 நாள் நாங்க பொங்கச்சோறு வாங்கி சாப்பிடுவோம். நல்ல வேலை புளியோதரை தர ஆள் சொல்லாம. அதனால நீ முந்த வேணாம். நான் கேட்கிற மட்டும் பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு அதானே எனக்கு தெரியும் சாமி. அதை தான் கேட்க போறீங்க. சீக்கிரமா கேளுங்க. பாட்டுன்னு கேளுங்க. கேட்ட கேள்வி பதில் வரல கேட்டுக்கங்க. பாண்டு மன்னன் எப்ப செத்தா? எப்ப தொலைஞ்சா சொல்லு. பாண்டு மன்னன் எப்பமா செத்தா? எப்ப தொலைஞ்சா அதை சொல்லு முதல்ல. பாண்டு மன்னன் பாண்டு எப்ப பிறந்த? எப்ப பிறந்த? எப்ப பிறந்த? உனக்கு தெரிஞ்சதா கேட்கணும். உடனே பதில் சொல்லு. அப்பா அம்மா எதிர்பார்த்து இருக்காங்க. எப்ப பிறந்த சொல்லுங்க சாமி. எனக்கு நேரம் ஆகுது. ஆமா நீங்க களவுடுங்க போறாங்கல்ல இந்த தினக்காதுக்கு. இந்த அம்மா இவன் பறவைலாம் இங்கே இருக்காங்க. மட்டமெல்லாம் கிடந்து அந்த பப்புன்கார பையன் இவன் பறவை விரட்டானா. இந்த அம்மா போய் அங்கே களை எடுக்க போறாங்களா? சீக்கிரம் பாண்டு மணினா எப்ப இருங்க சாமி. கட்டி தொலையாதீங்க. காதெல்லாம் அடைக்குது. உனக்கு அடைக்கும்ல. ஆமா உனக்கு அடைக்கும். ஏன் அடைக்காது? இங்க பாருங்க. இது என்ன நேரம் உங்களுக்கு தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல போய் செத்தான் போனா வந்தான் இப்படி அவசகுணமா பேசுறீங்க. நல்ல நேரத்துல போய் உங்களை மாதிரி ஒரு அறிவாளியை பாத்திருக்கேன் நானு. எங்களை மாதிரி மனிதர்கள் பேசிட்டு அது நியாயம். உங்களை மாதிரி தேவலோக ரிஷி அது நாரத மகரிஷி தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளு வந்து இப்படி அவசகுணமா பேசலாமா? தப்பு இல்ல. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியல சாதிக்கு. அவசகுணமா பேசுறீங்க. செத்தா போனா வந்தாங்கறீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல செத்த குணம் பத்தி பேசக்கூடாதா? பேசக்கூடாது. சரி பேசுங்க. தப்பு தப்பா? பிரம்ம முகூர்த்தத்துல யாரால் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? உங்க வாய் இருக்கவங்க சொல்லு. அதுக்காக அவுச்சாதீங்க. எடுத்து இருந்தா வச்சு விட்டீங்கன்னா பொசிங்க ஒரே தான் போய் சேர்ந்தா கடுப்பா இருக்கு. அப்பா ரொம்ப சந்தோஷம்யா. இந்த அம்மா அதுல எடுத்து வச்சுட்டோம்னா நான் அப்படி தொட்டோம்னா செத்து போயிடணுமா? இவங்க மட்டும் நல்லா வாழணுமா? சந்தோஷமா இருப்பேன். எடுத்து வச்சா ஜாக மாட்டீங்க. அதுல 2 மெயினையும் சேர்த்து வச்சு விட்டுருங்க. ஜாகமாப்பா ரொம்ப சந்தோஷம்யா. நான் ஜாகரை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். 12 வயசுல கட்ட பிடிச்சவன் மணப்பாறை சங்கத்துல வந்து 12 வயசுல வந்து மணப்பாறையில வந்தவன். மணப்பாறைக்கு வந்தவன். கண்டிப்பா கண்டிப்பா. 90ல இருந்து 99 வரலும் மணப்பாறையில தான் இருந்தேன் சங்கத்துல. சும்மா இல்ல இன்னைக்கு வரலாம் கட்டதான் பிடிக்கிறேன். வேற வயசு இல்ல நாரதர் தான். நான் செத்து போய் மேல போயிட்டா அங்கே போய் சும்மாவா இருப்பேன். கட்ட பிடிச்ச சும்மாவா இருக்கேன். இப்பவே நாடகம் இல்லைன்னா 12 மணிக்கு எந்திரிச்சு நாராயணான்னு சொல்லலைன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த நேரம் ஆயிடுச்சு. மேல போய் சும்மா இருப்பேன். அங்கே போய் நான் ஒரு நாடகம் நடத்தாமலே இருக்க மாட்டேன். ஆனா அங்கே போய் நான் பேசணும்னா எனக்கு நிகராக பேசணும்னு ஒரு வழி இருக்குண்ணா. அது வந்து அமையோர கேஏ நந்தினி. உயிர் ஓ உயிரத்தை கொண்டு போய் நான் உன்னை கொண்டு போய் எங்க சும்மாவா நம்ம 2 பேருக்கும் 10 வச்சுருக்கே ஒருத்தர் இருக்காரு. இந்த வர பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் நீ எந்திரிச்சு போகல. ஓ உயிரத்தை அறுத்து கொண்டு போவேன். அடுத்து சும்மா இருப்பேன். பக்க மேலம்னா யார மணி வேணா கொண்டு வருவேன். அடுத்து என் தம்பியை கொண்டு வருவேன். இப்படி எல்லாரையும் கொண்டு போய் மேல ஒரு நாடகமே நடத்திடுவேன். ஆமா நீ மட்டும் செத்து போயிடனா நான் மட்டும் செத்து போயினா நீ நல்லா இங்க வாழணுமாக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்ப சர்வதாரி வருடம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் என்று இறந்தவன் தான் பாண்டு மன்னன். பாண்டு மன்னன் சாகும் பொழுது அர்ஜுனனுக்கு 16 வயது 7 நாட்கள் ஆயிருச்சு. போதுமா? சின்ன குழந்தை. நீ பேசலாமாப்பா? பாண்டு மன்னன் செத்த வயசு கூட யார் செத்தாலும் விட மாட்டேன் பாத்துக்கங்க. அப்புறம் ஆனா செத்கை சாகையில அர்ஜுனனுக்கு என்ன வயசு? 16 வயது 7 நாட்கள் ஆயிருந்தது. சின்ன குழந்தை. நாளுங்கிறது முதல் கொண்டாமே சாகும்போது வயசு மட்டும் இல்ல 7 நாள் அது வரல. இப்ப நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க. இதுதான் தப்பு. இதுதான் தப்பு. இருமா பொறுமான்ற வேலைய வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு அவசியம் இல்லங்க. நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க. தப்பு பண்ற. வேணாங்கறேன். நான் கேள்வி கேட்கணும் நீ பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டு நீ பதில் சொன்னா உனக்கு நல்ல பேரு பெருமை. ஏன் காரணம் என்ன? நீ சின்ன பிள்ளை நான் பெரிய மனுஷன். அப்படி சொல்லு. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா உனக்கு ஏதாவது பேர்? ஆளாகப்பட்ட திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் என்ற போட்டி நடந்த சுவாமி. திருநாவுக்கரசருக்கு 81 வயது. திருஞான சம்பந்தருக்கு வெறும் 16 வயசு. சின்ன குழந்தை. இவர் 10 பதிகம் பாடுறாரு. 11வது பதிகத்துல தான் கதவே திறக்குது. ஆனா அந்த சின்ன குழந்தை ஒரே ஒரு பதிகம் தான் பாடுது. ஒரே கதை ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. கேள்வி கேட்கறான்னு சொல்றீங்க சாமி. இடுப்புல கை சாமி
கேள்வியோட சொல்லுங்க. இந்த மாதிரி இடுப்புல கை வைக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சாமி கேள்வியோட சொல்றது புரியுதா இல்லையா? என்னது அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு? என்ன சொல்லுது? நல்லா சொல்லுச்சு. என்ன சொல்லுது? எவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு மாடா இருந்தாலும் சின்ன முளைக்குச்சியில தான் கட்டி இருக்குமா. என்ன எவ்வளவு விவரமா சொல்ற பாத்தியாயா? அப்படின்னா நான் வந்து சின்ன ஆள் மட்டும் நினைக்காதீங்க சாமி. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பேசி மடக்குன்னு அந்த மாதிரி சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கட்டுப்பட்டு நான் எவ்வளவு பெரிய ஆலமரமா இருந்தாலும் புடி பேரோட தூக்கி புடிங்கி போயிருவேன். அத்துக்கிட்டு போற மாதிரி அப்புறம் ஆலமரம்னா போஸ்ட் மரம்னா கேளும் கேட்டு தொலையும். இது என்ன யுகம்? இதுதான் கலியுகம்னு பேசியிருந்தவன். என்ன அதுக்கு முன்னாடி யுகம் என்ன யுகம்? துவாபர யுகம். என்ன கதை நடந்தது? தெரிஞ்சா சொல்ல மாட்டாரமா? ஏய் மக்குப்பளே, இப்பதானே துவாபர யுகத்துல மகாபாரதம் நடந்துச்சுன்னு சொன்னேன். மகாபாரதம் நடந்துச்சு. மகாபாரதத்துல மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்கு சுவாமி? 18 பருவம். மகாபாரத போர் மொத்தம் எத்தனை நாள் நடந்துச்சு? 18 நாள் மகாபாரத போர் நடந்தது. பாரத போரில் மொத்தம் எத்தனை அக்ரோனி சேனைகள் இருந்தாங்க? 18 அக்ரோனி இருந்தாங்க. பாண்டவர் பக்கம் எத்தனை அக்ரோனி? ஓ நான் கேள்வி. நீங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படி கேக்குறீங்க? ஓ தொண்டை இருக்க தொண்டை அப்பா சாமி. எத்தனை அக்ரோனி இருந்துச்சுன்னு இத உன்னை பத்தி கதையை கேக்குறப்போ அந்த மகாபாரதத்துல புந்து இவ்வளவு கேள்வி கேக்குறப்போ அதுக்குள்ள பதில் படிக்காம கேட்பாங்க. அப்படி பேசுங்க. பாண்டவர் பக்கம் மொத்தம் 7 அக்ரோனி. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோனி. பாரத போரில் மொத்தம் எத்தனை காலாட்படை வீரர்கள் இருந்தாங்க? நீ எல்லாம் படிச்சியா இல்ல வடிச்சியா? ஏன் சண்டை போடுறவங்க எத்தனை பேர் நீ எண்ணியாயா பார்க்க முடியும்? சண்டை போட வந்தவங்கள டேய் நீ ஒன்னாவது ஆளு சண்டை போடவா, நீ ரெண்டாவது ஆளு எண்ணிக்கிட்டு எங்கேயாவது சண்டை போட போயிருக்காங்களா? கூட்டம் கூட்டமா வருவாங்க, அடிச்சுக்குவாங்க, அடிச்சு உதச்சுக்குவாங்க, போட்டு மல்லு கட்டிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. இதுதான் சண்டை. என்ன பண்ணி என்ன அதான் சாமி எத்தனை காலாட்படை வீரர்கள்னு கேக்குறேன். இந்த மாதிரி குத்துமதிப்பா கேள்வி கேட்கறதா இதோட முடிச்சுக்க. எது குத்துமதிப்பா? இதுதான் குத்துமதிப்பா கேள்வி. அதாங்க எத்தனை காலாட்படை என்ன எப்படி எத்தனை காலாட்படை என்ன எப்படி சொல்ல முடியும்? அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் எத்தனை அதுல என்ன தெளிவா இந்த ஊருக்கு நாடகம் பார்க்க வந்த எத்தனை பேர் கேட்டா எத்தனை பேர் சொல்லுவாங்க. நீ என்னவியா நீ எண்ணிக்கிட்டா இருக்க முடியும்? கூட்டமா வந்தாங்க, எத்தனை ஆம்பளை வந்தாங்க, எத்தனை பொம்பளை வந்தாங்க கேட்டா எண்ணிக்கிட்டா இருக்க முடியும்? கூட்டம் கூட்டமா வந்தாங்க, நிறைய நாடகம் பார்த்தாங்க, போனாங்க. அதைத்தான் அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. சும்மா கடுப்பாகிற மாதிரி. நீ என்னை தூக்கி பேசினியா இல்ல என்ன? உங்க பக்கம் தான் சாமி பேசினேன். எனக்கு தெரியுமியா? சரி எனக்கு தெரியும், அதுக்கு விளக்கம் பூரா தெரியும். தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா பாவம்? ஏய் தெரியும் நானு. 16 வயசு 7 நாள்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ சொல்லிவிட்ட. அவர் பாவம் எத்தனை அக்கறை எத்தனை காலார் பண்ண தெரிஞ்ச கூட்டமா வந்தான்னு தப்புச்சா பெரிய மனுஷனை காமிச்சு கொடுக்காம கொண்டு போகணும். அதுதான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க கூடாது. அந்த அம்மாவோட காமிச்சு கொடுக்கலையா, நீ தாயா காமிச்சு கொடுக்குற. ஓயாம சொல்லி சொல்லி காமிச்சு கொடுக்குற. எனக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. என்ன பண்ணுவேன் அப்புறம்? எதுக்குங்க நீங்க எல்லாம் நாரதர் வேஷம் போட்டு வந்தீங்க? மண்டே ரெண்டா பொழந்துடும். என்ன ஒரு வார்த்தை, என்ன நாரதர் வேஷம் போட்டு கேட்கிறீங்க? இங்க பாருங்க சாமி, தெரியும்னு சொல்லியிருக்கேன் நானு. சும்மாவா? தெரியும்னு சொல்லியிருக்கேன். சொல்லினா நீ எல்லாம் இப்படி பேசுவோன்னு தெரிஞ்சுனா நான் இந்த தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே இவர் கூட்டமா வந்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க. இங்க பாருங்க, நான் நாடகத்துறைக்கு வந்தப்போ எவ்வளவு விஷயங்கள் தெரியாம வந்தேன் தெரியுமா? அடிப்படையா தெரியாம வந்தேன். என்னை மேடையில் வச்சு நிக்க வச்சு அசிங்கப்படுத்திருக்கேன். எத்தனை பேர் எத்தனை கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஆனால் நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், நிறைய படிச்சேன். என்னை அசிங்கப்படுத்தி கண்ணீர் விட வச்சவங்க எல்லாம் மறுபடியும் கண்ணீர் விட வச்சேன். காரணம் என்ன? அடிபட்டகள் தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் சாதனையாளனாக மாறுகிறான். இந்த இடத்துல அன்னைக்கு நான் வேதனைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு 4 மக்கள் பார்க்கும் இடத்தில் நான் ரசிக்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு, என்ன நாரத வேஷம் போடுறேன், நீ எல்லாம் வள்ளி வேஷம் போடுற, நான் நாரத வேஷம் போட கூடாதா? தெரியும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக என்னையா அது இப்ப என்ன தப்பா பேசி எதுக்கு நாரத வேஷம் போட நினைக்குது? ஏங்க நீ எல்லாம் எதுக்கா பெட்டி வாசி வந்த? எதுக்கா பெட்டி வாசி வைக்கிற? அந்த மாதிரி எனக்கு உப்பு போடுறது சோறு சாப்பிட்டேன். சாமி அந்த பொண்ணு அப்படி பேசல. வேற எதை எடுத்தாலும் நீங்க அந்த பொண்ணு கோவமாவே எப்படி நினைக்கிறேன்? இவ்வளவுலாம் பேசுறீங்க, இவ்வளவு திறமை இருக்குது, எதுக்கு நடுக்கூர் சாமத்தில் நான் பாதி சாமத்தில் அங்கிட்டும் தூக்கம் கட்டு இங்கிட்டும் தூக்கம் கட்டு இந்த வேஷத்தை போட்டுட்டு வர்றீங்க? இவ்வளவு திறமை இருக்கிறாலும் ஒரு ராஜா பாட்டு போட்டுக்கலாமே. ஆனா நீ இப்படியெல்லாம் காப்பாத்தின்னு தெரியாதியா? 10,09,350 காலால் படை வீரர்கள். 10,09,350 காலால் படை வீரர்கள் மகாபாரதத்திலே. பாரத போரில் மொத்தம் எத்தனை குதிரை படைகள் இருந்துச்சு சுவாமி? கூட்டமா வந்திருப்பாமா. டேய் நான் அப்படி சொல்லவே இல்ல, வேலையை பார்த்துக்கிட்டு வாயை 2 டர்ல கிழிச்சு விட போறேன். தெரியுமா? 67,610 குதிரை படைகள். பாரத போரில் மொத்தம் எத்தனை யானை படைகள் இருந்தது? 21,870 யானை படைகள். பாரத போரில் மொத்தம் எத்தனை தேர் படைகள் இருந்தது? 21,870 தேர் படைகள். அதெல்லாம் விடுங்க, மகாபாரத போரில் மொத்தம் எத்தனை பேர் காணாம போனாங்க? ஏகப்பட்ட பேருமா. செத்தா எனக்கு கேளுவே. ஏய் காணாம போனாங்க செத்தா கேக்குவே.
கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பாண்டு பண்ண எப்ப செத்தியான்னு கேட்டவன அவசரமா பேசுறீங்க. இப்ப சொல்ற எப்ப செத்தியான் சொல்லு அப்படின்னு கேட்டா நான் ஒண்ணு செத்தான்னு கேக்கட்டேன். அவதால நான் எப்ப காணாம போறவங்க தானே கேட்டேன். உங்கள மாதிரி அவசரமா கேட்டேன் நானு. நாகரிகமா எப்படி கேக்குறேன்? என்ன கையில எடுக்கிற மோதிரமா காணாம போறதுக்கு நான் கேக்குறேன். சண்டைக்கு போனானே முடிஞ்சு போனதான் 24,165 பேர் காணாம போயிட்டாங்க. போதுமா என்ன வேணுமா? என்ன நான் கேட்டு முடிக்கலையா அவசரப்படுறீங்க? இல்ல கேளு, நீ கேளு, எவ்வளவு வேணாலும் கேளு. பின்னால இருக்குது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரல இருக்கு. கிரைதா திரைதா துவாபரம் கலியுகம் 4 யுகங்கள் பேசணும். 4 யுகங்கள் என்னென்ன புராண இதிகாசம் நடந்துச்சு என்பதை பற்றி பேசணும். அதே மாதிரி எத்தனை ஆண்டு காலங்கள் என்பதை பற்றி கூட பேசணும். இந்த ஆண்டு காலங்களை எல்லாம் கூட்டினால் எப்படி கூட்டு புள்ளி என்பது ஒண்ணு வருகிறதோ அதே போல மகாபாரத கணக்குகளை எல்லாம் கூட்டினால் கூட்டு புள்ளி என்பது ஒண்ணு வரும். கண்டிப்பா வரும். அது என்னது? கிரேதா 17,28 2 8 10 10 7 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா 12 96 9 15 15 2 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 தோபர 8 64 6 4 10 10 8 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கலியோ 4 32 4 3 7 7 2 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 தோபர கூட்டுத்தொகை 9 கலியோ கூட்டுத்தொகை 9 4 9 36 3 6 9 இப்படி சொல்லணும். கணக்கு கூட அப்படி கூட்டுற. உண்மையாவே நீ கணக்கு பிள்ளை மகதாமா. சபாஷ் சபாஷ். அதான் பின்னாடி வேகமா வரணும். வேகமா அத கணக்குல பூரா கூட்டுறப்போ உங்கள்ட்ட மட்டும்தான் அந்த திறமை இருக்கிறது. உண்மையாவே சொல்றேன். ஆனா அதை கூட்டினால் 9 என்ற கூட்டுப்புள்ளி. அதே மாதிரிதான் மகாபாரதத்தில் நான் சொன்ன கணக்கெல்லாம் கூட்டினால் கூட்டுப்புள்ளி 9 வரும். இப்ப பாருங்களேன், மகாபாரதத்திலே எத்தனை பருவம்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? 18 பருவம்னு சொன்னீங்க. 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதம் எத்தனை நாள் போர் நடந்துச்சுன்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? 18 நாள்னு சொன்னீங்க. 8 நாள் 9 8 1 9 அது கூட்டுத்தொகை 9. ஆமா. மகாபாரதம் எத்தனை அக்ரோனின்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? 18 அக்ரோனின்னு சொன்னீங்க. 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை காலால் படை வீரர்கள் கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? 10,09,350 காலாட்படை வீரர்கள்னு சொன்னீங்க. இந்த 3 கதையிலுமே பேட் வில்லனுங்க இல்லையே சார். வில்லன் பேடா இருந்தா ஃபைட் தான் சார் கேட்பாங்க. பதில் தெரியாம கேட்பாங்க. ஆனா நீ பதிலையும் படிச்சு வச்சு நீ கேட்கறன்னா மிகப்பெரிய விஷயம் தாயா. நான் தான் சொன்னேன் 10,09,350. ஆமா. அத 10 10க்கு 1 1 9 சேர்த்தா 10 10 3 13 13 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை குதிரைப்படை கேட்டீங்க? 60,610 6 11 11 6 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை யானைப்படைகள்? 21,870 8 7 15 15 1 16 16 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை தேர்ப்படை கேட்டீங்க? 21,870 8 7 15 15 1 16 16 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை பேர் காணாப்படாங்க? 24,165 2 4 6 6 1 7 7 6 13 13 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்திலே எத்தனை பருவம்? 9. மகாபாரதத்திலே எத்தனை நாள் போர் நடந்தது? 9. மகாபாரதத்திலே எத்தனை அக்ரோனி? 9. மகாபாரதத்திலே எத்தனை காலாப்படைகள்? 9. மகாபாரதத்திலே எத்தனை குதிரைப்படைகள்? 9. மகாபாரதத்திலே எத்தனை யானைப்படைகள்? 9. மகாபாரதத்திலே எத்தனை தேர்ப்படைகள்? 9. மகாபாரதத்திலே எத்தனை பேர் காலாப்படைகள்? 9 9 9 9 என்று என்றால் மகாபாரத கூட்டுத்தொகை வர போதுமா? இன்னும் வேணுமா? எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வரும்ன்றது அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் சுவாமி. தாங்கள் பதில் கூற தயாராகவே இருக்க வேண்டும். இன்னமும் மண்டக்கண ஒன்ன விட்டு போகல. நானே கேட்டேன். மகாபாரதத்துல ஒரு சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கையில நான் மகாபாரதத்திலே பூந்து திறவனுக்கு எனக்கு தெரியாம இருக்கேன். மகாலட்சுமி அந்த புறத்துக்கு போற வல்லமை படைத்தவன் நாரத மகரிஷி. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் மாயை தெரிந்து கொள்வதற்காக மகாசுவை குலத்திலே மூலச்சியே பெண்ணா மாறினேன். தாளத்தோசங்க அரசனுக்கு மணியா மாறினேன். பிரபு விபவ சுக்கில பிரம்மத பிரசரபதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர ஜெகதானி பிரம்மாதி விக்ரம விஷ்ணு சுத்தரபாண சுபானு தாரண பார்த்திப பிய சதஸ் சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ண நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சாவரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி சோவச பராபவ பிளவ கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருது பிரதம ஆனந்த ராட்ச நல்ல பிங்கள காலை துஷா திரௌத்தரி துன்மதி துந்துபி ருத்தத்கார ரக்தாசி குரோதன அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 வருடங்கள் இருக்கு சுவாமி. இப்ப நான் தானே சொன்னேன், நீ எதுக்கு குறுக்க வந்து சொன்ன? ஏ தப்பாதான் சொன்னா? தப்பாத்தான் சொன்னேன். எப்படி தப்பா சொன்னீங்க? மொத்தம் நீ 49 வருஷம் தான் சொன்ன. 49? ஆமா. எப்படி 49ங்கறீங்க? நீ 60 சொல்லல. 60 வந்துருச்சு. 60 பாறா 49 தான் சொன்ன. 60 வந்துருச்சுங்கறே. பொய் சொல்லக்கூடாமா? நான் பொய்யெல்லாம் சொல்லல. பொய் சொன்ன வாக்கி போச்சன கிடைக்காமா? தெரியும். மொத்தம் 60 வந்துருச்சுங்க. சாமி மேல சத்தியமா நீ 60 சொல்லிட்டேன்னு சொல்லுமா? சாமி மேல சத்தியமா நான் 49 வருஷம் தான் சொன்னேன். இப்படி எல்லாம் உன்னை சத்தியம் கேட்டாதே நீ எல்லாம் சொல்லுவே, இல்லைன்னா சொல்லவே மாட்டா. அப்பா சாமி மொத்தம் 49 தானே சொன்னேன். ஆமா. அப்புறம் எப்படி 60 வந்துச்சுன்னு சொல்றேன்? 60 வந்துருச்சுங்க. பாறா 49 வந்துச்சு. அப்புறம் ஆமாங்க, நான் 49 வருஷம் தான் சொன்னேன். 60 வந்துருச்சு. அது எப்படினா சத்தியமணி கேட்டாரு. அப்புறம் எப்படி நான் 49 வருஷம் சொன்னேனா, நீங்க ஒரு 11 வருஷத்தை சொன்னீங்களா?
11:49 கூட்டினா ஓஹோ 60 வருஷம். 11:49 60. சரி நீனு உனக்கு ஏன் அந்த 11 சொல்லல? அதத்தான் நீங்க சொன்னீங்களா, அப்புறம் என்னவா? தெரியலன்னு சொல்லு. சரி சரி தெரியும்ல, தெரியும்னா நீ பாதி வருஷம் நான் பாதி வருஷம். ஆளுக்கு 30 தானே. ஆ. பிரபவ உபவர்ஷிக்கல பிரமோத பிரஜாபதி ஆங்கச சிம்பக பவாய் பத்தாதி இருமா, நீ 30 வருஷம் நான் 30 வருஷம். அதாங்க முதல்ல 30 நான் சொல்றேன். பிரபவ உபவர்ஷிக்கல பிரமா அட இருமா நீனு நீ 30 வருஷம் நான் 30 அதான் முதல்ல நான் சொல்றேங்க. பிரபவ உபவர்ஷிக்கல பிரமா இந்தம்மா நீ சின்ன பிள்ளை, நீ அப்புறம் சொன்னத என்ன அவர் என்ன சொல்றாரு? 30 வருஷம் முதல்ல தெரியுமா அவர் சொல்லிட்டுமே. ஆனா உன்னைய கொண்டாந்து சாமி, அப்படித்தானே சாமி? ஆனா 2 ஏர்வாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன் மாதிரி. உங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஏர்வாடியில கொண்டு சங்கிலி வச்சு கட்டி வச்சு தாயா வரணுங்க. அதான் உண்மை. நீ 30 நான் 30 அப்படி கிடையாது. நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் மாத்தி 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 மாத்தி. பிரபவ விபவ சிக்கில பிரமோதுத பிரசர்பதி ஆங்கிரச தீமுக பப யுவ தாது ஈஸ்வர ககுதான்ய பிரம்மாதி விக்ரம விசு சித்ரபானு சுபானு தாரண பாத்திவ பிய சர்வசித் சர்வதாரி ரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவாச பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண குரோதிகிருது பரிதாபி பிரமாதீச ஆனந்த ராட்சச நல பிங்கள காளைக்தி சித்தாத்தி ரௌத்தரி துன்மதி துந்துபி ருத்ரோகாரி ரக்தாசி புரோதன அக்ஷய் என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு. அப்படி சொல்லுமா. உண்மையாவே 60 வருஷத்தையும் முழுமையா பாடம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கே நீங்களும் தான் முழுசா பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆத்தாடியோ முழுசா நான் பாடம் பண்ணி. ஏன்னா இந்த 60 வருடங்களே முதல்ல தெரிஞ்சா 4-5 வருஷத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போற வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பருவம் என்பது 7 வகை பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவே தெரிவே பேரில் ஆழ்கத்திர பருவம் என்னென்ன? நான் தான் உன்கிட்ட கேட்கிறேன். ஆண்களுக்கு பருவம் இருக்கு. அதாங்க என்னன்னது? என்னன்னு உன்கிட்ட கேட்கிறேன்ல. பேதை பதுமை மங்கை அறிவே தெரிவே பேர் அது பெண்களுக்குரிய பருவம். ஆண்களுக்கு எத்தனை பருவம் என்னென்ன? அதத்தான் அந்த பொண்ணு சொல்லிருச்சு. பெண்களுக்குள்ள பருவத்தை நான் அறிவே தெரிவேன்னு ஆரம்பிச்சு. பெண்களுக்குள்ள பருவம் நான் சொல்றேன். பெண்களுக்குரிய பருவத்தை பெண்ணு நான் தான் சொல்லணும். ஆண்களுக்குரிய பருவத்தை ஆண் நீங்க தான் சொல்லணும். ஏமா தெரிஞ்சா சொல்ல மாட்டாரமா? அதனாலதான் நம்ம பம்பா நிக்கிறாரு. அங்க தெரியல. உன்னை மொண்டோட மொய்க்கிறது முடியாது. அங்க தெரியலையா? என்ன சொல்ற? எனக்கு தெரியாம இருக்கு. பாலன் மீலி மரவோன் திருவோன் காலை விடலை முதுமகன் ஆண்களுக்கு எவ்வளவு பருவம் இருக்கியா? பாலன் மீலி மரவோன் திரளோன் காலை விடலை முதும ஆண்களுக்கு மேல் வகை பருவம் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் தெரியுது. ஏன் அப்புறம் தெரிஞ்சுட்டே சொல்லல? உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாம கட்டியா பிடிச்சிக்கிட்டு நான் வர்றேன். நிறைய நேரத்தில் அப்படி வர்றாங்க. உன்னை நிறைய இடத்துல நான் காப்பாத்திட்டு போயிருக்கேன். சரி பாவம் உங்க சொந்த ஊர்ல வந்து உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக பல இடங்களை நான் காப்பாத்திட்டு போயிருக்கேன். நீ எவ்வளவு மண்டா? ஒருவேளை உங்களுக்கு என்னைய மண்டக்கணம் பண்ற நீ? மகாபாரத பத்தி பேசல. பாண்டவர்கள் 5 பேர் கேட்கல. கௌரவர்கள் 100 பேர் என்னென்ன கேட்டிருந்தா நீ ஒண்ணு இந்த இடத்துல நின்று உள்ள போயிருக்கணும். சரி சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசுவோமேங்கிற காத்த அதெல்லாம் நான் கேட்காம போனேன். இல்ல வந்த உடனே சொடக்கு போற நேரத்தில் அசிங்கப்படுத்திட்டு பேசாம போய்கிட்டே இருப்பேன். என்ன பேசுற நீ? உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அப்படின்னு என்ன கேட்கிற? ஒருவேளை நான் கௌரவர்கள் 100 பேரை நான் கேட்டிருந்து நீ தெரியாம நின்றுனா அடுத்து நான் என்ன பேசினாலும் உனக்கு ஞாபகம் வராது. அப்ப நீங்க கேட்கலன்னா நான் கேட்கலமா. ஒருவேளை நான் கேட்டிருந்தேன்னா நீ என்ன பேசினாலும் நீ அசிங்கப்படுத்த போயிருப்ப. நீ கேட்கவே இல்லையா? நான் கேட்கல. இனி கேட்க மாட்டேன். கேட்டிருந்தா கௌரவர்கள் 100 பேர் என்னன்னு நான் கேட்டிருந்தா நீ அப்ப என்ன கேட்கல? அது மாதிரி நான் கேட்கலமா. பாவம் இல்ல. ஒருவேளை கேட்டிருந்தேன்னா என்ன பண்ணிப்ப? இன்னொரு மேடையில அவர் கேட்கலமா. கேட்டிருந்தா அப்பவே நிப்பாட்டி இருப்பாருமா. இந்த தெரியாது போயிருக்கு. இதோட போயிரு. எனக்கு இப்படித்தான் ஏதாவது ஒரு மண்டச்சூடு பண்ற மாதிரி பண்ணாங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிருவேன். அதனால பார்வகா புதிய சுதி அப்படினே ஆள உள்ள போய் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பாரு? தெரியாதுன்னா கதையை நடத்தணும். அதே முக்கியம். என்ன பார்வகா லத்தை என்ன என்ன வேணும்? இவ்வளவு திறமை என்ன வேணும் சொல்லி தர. இவ்வளவு திறமை இருக்கு. அப்புறம் ஆள உள்ள போய் சொல்லிட்டு பருவ காலம் எதுக்கு பாருங்க? நான் கதையை முடிக்கணுங்கிறதுக்காக. அதனால இங்க வாமா. அவர் இங்க வந்து இங்க நின்னாத்தே அவர் பாட்டுக்கு வாசி வருவாங்க. போதுமானே? பார்வகா லத்தை பாலாக்கி விடலாமோ பருவகாலத்தை வீணாக்கி விடலாமோ? என்ன சாமி கேட்டீங்க? பருவகாலத்தை வீணாக்கி விடலாமோ? முன்னாடி அதுக்கு முன்னால கௌரவர்கள் நான் கேட்க மாட்டேன். ஒரு மேடையில கேட்பேன். நீ பதில் சொல்லணும்னு சொன்னேன். துரியோதனன் துச்சாதனன் துஷ்சகன் துஷ்சலன் ஜலகந்தன் சகன் சவான் விந்தன் அணுவிந்தன் துர்தர்ஷன் சுபாகு துஷ்பிரதர்ஷன் துர்மர்ஷன் துர்முகன் துஷ்கர்ணன் விகர்ணன் சலன் சத்துவன் சுலோசன் சித்திரன் உபசித்திரன் சித்ராசன் சாரு சித்திரன் சராசனன் துர்மதன் துர்விகாசன் விவிசி விகடனந்தன் ஊர்நாவன் சுனாபன் நந்தன் உபநந்தன் சித்திரவான சித்திரவர்மன் சுவர்மன் துர்வி மோஷன் அயோபாகு மகாபாகு சித்திராங்கன் சித்திர குண்டலன் பீமவேகன் பீமபேலன் வாழகி பேலவர்த்தன் உக்ராயுதன் சித்திராயுதன் நிஷாங்கி பாசி விருந்தா ரகன திருதவர்மன் திருத சித்திரன் திருத சந்தன்
சுதா அந்தோதரன் சோமகீர்த்தி வாதவகன் சுவர்ஷன் ஆதிகத கவசி பாவத்தை கவசி குந்தை கிருதானன் பீம விக்ரம் அலோலமன் அபய திருதாசன் திருதகர்மாவு அனாத்ரிசன் புண்டபிடி ராஜி தூச்சிரி சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. போதுமா? சொல்லுமா. ஒருத்தல விடல நீ உண்மையாவே இதெல்லாம் சமஸ்கிருதமா யாருமே மனப்பாடம் பண்ண முடியாது. ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டம் நவம் தசம் இதெல்லாம் மனப்பாடம். நல்ல வேலை தப்பிச்சிட்டாமா. இல்ல அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாட சக்தி உங்களுக்கு நிறைய இருந்ததுனாலதான் கண்டிப்பா நீங்க திக்காம திணறாம நிப்பாட்டாம உங்களால சொல்ல முடிஞ்சது. அந்த பேர் காரணம் தெரியுமா? மண்ணினுடைய மனம் அப்படி. ஏன்னா அந்த மணப்பாறை மண்ணில இருந்துட்டு போனவங்க தான் பெரிய பெரிய ஆளுங்க எல்லா சங்கத்தையும். அது மாதிரி இந்த மணப்பாறை மண்ணிலே நீங்கள் பிறந்து இவ்வளவு பெரிய சிறப்பான நல்ல அருமையான ரசிக பெருமை அந்த பணியில இப்படி உட்கார்ந்து பாக்குறதே பெரிய விஷயமா. பனி பெய்யல. இந்த அருமையான ரசிக பெருமை கிட்டத்திலே உங்களுடைய மண்ணிலே இவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க நல்லா இருக்கணும். நல்லா நீண்ட காலம் வாழ வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க கையை தரக்கூடாதா? உங்க மண்ணில் உங்க பிள்ளைங்க இங்க பிறந்த பிள்ளை மணப்பாறை எங்கிட்டு பார்த்தாலும் இங்க பாருங்களேன். தொண்டி பக்கம்லாம் போய் பாருங்க. தேவகோட்டை அங்கிட்டு இருந்து மரவமங்கலம் பரமக்குடிங்கிற ஏரியா பகுதி பூரா நந்தினினா தனிப்பட்ட ரசிகர்கள். நந்தினியை போடுங்க நாடகத்தை போடுங்க அந்த மாதிரி ரசிகர்கள் உங்க மண்ணுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதத்தோட என்னைக்குமே நல்லா இருக்கணும். இது நீண்ட காலம் வாழ வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இப்பதான் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க. அருமையான இசையமைப்பாளர் இவர் ஒற்றுமை இருக்க வேண்டும். எனது ஆசையில் என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். அதனால உனக்கு நல்லதொரு வரன் பார்த்து வந்து எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி நல்லதொரு வாய்ப்புங்கிற விட நான் அந்த பகுதி இருக்கையில் அருமையாக நிறைய நாடகங்கள் நமது அண்ணன் கண்ணதாசன் அண்ணன் நிறைய சந்திச்ச உண்டு. நாங்கள் நிறைய நாடகங்கள் போனது உண்டு. ரொம்ப அருமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பராக பழகக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர். எளிமையான ஆமாம் நல்ல மனிதர். அவர் நிறைய நாடகம் நான் போயிருக்கேன். எனக்கு அவர் அவருடைய மறைவின் செய்தி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. வர்ற வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அண்ணன் ஆறுமுக அண்ணன் கேட்குறப்போ மறுவார்த்தை நான் பேசலை. கண்டிப்பாக நானும் பங்கேற்று ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று பப்புனையோ இல்லை வள்ளி நாயகத்தையோ ஏதோ ஒரு சீன் நான் நடிக்கிறேன் அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ தான் காரைக்குடி நாடகம் போயிட்டு இருந்தோம். வட்டானம் பக்கம் தொண்டி பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தோம். நானும் அழகேசனே நந்தினி எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன் ஃபோன் பண்ணப்போ நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட ஒரே வார்த்தை சொன்னேன். கண்டிப்பாக வந்துடுறோம்னே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால் அண்ணனை நேரில் நம்ம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் பார்க்க முடியலை. நான் காரைக்குடி சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் அண்ணனை சரியாக சந்திக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கு மறைவன்றைக்கு நான் வர முடியலை. இந்த நேரத்திலே அவரை நான் அவருக்கு நாடகம் வச்சதுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் நேரில் பார்க்க முடியலைனாலும் அன்னாருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலிலே இளைப்பாறட்டும் என்று கூறி இங்கே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.